பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படுற நிறைய பேர்ல சரியா அவதானிச்சிங்க அப்படின்னு சொன்னா, டீ குடிக்கிற டைமுக்குள்ள பிசினஸ படிக்கணும். சோறு திங்கிற அளவுக்குள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிரணும். அதுக்கு பிறகு காலம் ஃபுல்லா அதுல வருமானம் வரணும். இந்த ஒரு எதிர்பார்ப்போடையும் மனோநிலையிலும் தான் ஏதாவது ஒரு பிசினஸ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அ பிசினஸ் செய்ய நினைக்கிற, பிசினஸ படிச்சுட்டு இருக்கிற, பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற நிறைய பேரோட ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய, கலந்துரையாடக்கூடிய, சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு அனுபவத்த வச்சு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். பிசினஸ நிறைய ஆழமா படிக்கணும். அதுக்காக நேரத்த செலவழிக்கிற மாதிரி கொஞ்சம் பணத்தையும் செலவழிக்கணும். அதுல உட்கார்ந்து ஒவ்வொரு பிசினஸுடைய சிஸ்டங்களையும், ஸ்ட்ராட்டஜியும் நாங்க படிக்கும்போது, உண்மையிலேயே ஒரு ஊர்ல நாங்க பிசினஸ் படிக்கும்போது, சில நேரம் அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் திரும்ப திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜி நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை? அல்லது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிய நமக்கு தேவையான மாதிரி எப்படி மாத்துற? இந்த விஷயத்த நாங்க படிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு விஷயத்துல ஒரு வீடியோல சொன்ன மாதிரி, கெப் மார்க்கெட்ல உள்ள கெப்ப தேடி நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிற அதே நேரம், மார்க்கெட்டுக்கு நம்ம ஒரு கெப்ப உருவாக்கி, அத ஒரு பிசினஸா மாத்துறது எப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிசினஸ படிக்கணும்.